கலனி பல்கலைக்கழக மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு துறையின் வருகை தரு விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அதைவிட சிரேஷ்ட உரைபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளர். இந்த உரைபெயர்ப்பாளர் துறையில் 40 வருடங்கள் அனுபவத்தை கொண்ட சிவகுருநாதன் ஐயா அவர்களை நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த உரைபெயர்ப்பு தொடர்பாக நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். ஓகே, அதை நீங்கள் சொல்லும்போது ஒரு சந்தேகத்தோடு சொல்கிறீங்க. ஏன் சந்தேகங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நாட்டில் உள்ள நெருக்கடியான நிலைமை, மேலூட்டமாக பிரச்சனைகள் இல்லை என்று தோன்றினாலும் பல சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் கூட இன்றைய நாளில் நாங்கள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இந்த உரைபெயர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 40 வருட அனுபவம், ஒரு முதிர்ச்சி உங்களிடம் காணப்படுகிறது. எனவே பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது. முதலாவதாக நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உரைபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ உரைபெயர்ப்பு அல்லது பேச்சு மொழிபெயர்ப்பு என்றும் சொல்லலாம். இப்போ எங்களுடைய நாட்டை போல ஒரு பன்முக சமூகங்கள் வாழக்கூடிய நாட்டில் இந்த உரைபெயர்ப்பு மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் இப்போ பெரும்பான்மை சமூகம் எங்களுடைய நாட்டில் 75% வாழ்கின்றார்கள். 25% ஏனைய சிறுபான்மை சமூகங்கள். அவர்கள் மத்தியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார்கள், இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்ற இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் மத்தியிலே ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு உரைபெயர்ப்பு மிகவும் இன்றியமையாத ஒரு சாதகமாக இருக்கின்றது. ஏனெனில் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது 2-3 மொழிகளை கற்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்க முடியாது. எனவே இந்த உரைபெயர்ப்பினுடைய தேவை தொடர்ந்து இருக்கத்தான் போகின்றது. இந்த உரைபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அது அது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதை இன்னும் கொஞ்சம் இலகுவாக விளங்குபடுத்தணும்னு சொன்னால் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ ஒருவர் சிங்கள மொழியில் உரையாற்றுகின்றார். அவர் சிங்கள மொழியில்தான் கூடிய பரிச்சயம் கொண்டவராக இருக்கிறார். சாதாரணமாக வாங்க போங்க என்ற சில சொற்களை அவர் 2ஆம் மொழியாக தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் அவருடைய உணர்வுகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை ஒரு சமூகத்திலே அல்லது ஒரு பகிரங்கமாக எடுத்து கூறுகின்ற போது அவர் சிங்கள மொழியில்தான் உரையாற்றுவார். அவர் சிங்கள மொழியில் உரையாற்றுகின்ற போது அவருடைய உரை அல்லது அவருடைய பேச்சு முழுமையாக மற்றைய மொழி தெரிந்தவர்களுக்கு புரியாது. எனவே அந்த இடத்தில் ஒருவர் கட்டாயமாக உரைபெயர்க்க வேண்டும். அப்போ உரைபெயர்ப்பவர் இந்த 2 மொழிகளிலும் பரிச்சயம் உடையவராக, பாண்டித்தியம் கொண்டவராக இருக்க வேண்டும். அதே போல் மொழிகள் மாத்திரமல்ல, இப்போ நாங்கள் மூலமொழி இலக்கு மொழி என்று 2 கலைச்சொற்களை பயன்படுத்துகின்றோம். மூலமொழி என்று சொன்னால் ஒருவர் இப்போ சிங்கள மொழியில் பேசுகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அதை நாங்கள் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கின்றோம். தமிழ் மொழி இலக்கு மொழி, சிங்கள மொழி மூலமொழி. அல்லது தமிழில் வடமாகாணத்தில் ஒருவர் பேசுகின்றார், அவர் தமிழ் மொழியிலே பேசுகின்றார். அதனை சிங்கள மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே சிங்களத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படியான சந்தர்ப்பத்திலே தமிழ் மூலமொழியாகவும் சிங்களம் இலக்கு மொழியாகவும் இருக்கும். ஆங்கிலத்தில் ஒருவர் பேசுகின்றார், அதை தமிழில் அல்லது சிங்களத்தில் மொழிபெயர்க்கின்ற போதும் இதே ஒழுங்குமுறையைத்தான் நாங்கள் கையாள வேண்டியிருக்கின்றது. இந்த இடத்திலே அப்போ மூல மொழியில் பேசுகின்ற அந்த உரையை, அந்த பேச்சை இன்னும் மற்ற மொழி மாத்திரம் புரிகின்றவர்களுக்கு எடுத்துரைத்தல் தான் இந்த உரைபெயர்ப்பு என்று சரளமாக சொல்லலாம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், உரைபெயர்ப்பு ஒருவர் பேசுகின்றது அப்படியே நாங்கள்
அடுத்த மொழியில் வந்து மற்றவருக்கு வந்து புரிகின்ற மாதிரி வந்து சொல்லுகின்ற ஒரு விஷயம் உரைபெயர்ப்பு. அப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வர ஆரம்பிக்கிறது. எனவே இதில் நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உரைபெயர்ப்புக்கும் மொழிபெயர்ப்புக்கும் என்ன வித்தியாசம் காணப்படுது? ஆம், இப்போ மொழிபெயர்ப்பு என்று சொல்கின்ற போது ஒரு ஆவணம் எழுத்து வடிவத்திலே இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் அது அரசாங்க ஆவணமாக இருக்கலாம், பத்திரிகை செய்திகளாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எழுத்து வடிவத்திலே இருக்கும். அப்போ எழுத்து வடிவத்திலே மூல மொழியில் உள்ள ஒரு விஷயத்தை இலக்கு மொழியில் எழுத்து வடிவத்திலே பெயர்க்க வேண்டும். அப்படி பெயர்க்கின்ற போது மூல மொழியில் உள்ள விஷயங்களை அவர் புரிந்து கொள்வதற்கு அகராதிகளை பயன்படுத்த வேண்டி ஏற்படலாம். ஏனெனில் எந்த ஒரு மனிதனுக்கும் பாவனையில் உள்ள அனைத்து சொற்களும் தெரியாது. எனவே சில சொற்களை அகராதியை கொண்டு பார்க்க வேண்டியிருக்கும். சில சொற்களை கலைச்சொற்றொகுதி அல்லது கலைச்சொல் அகரம் முதலி என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொகுதியை பார்க்க வேண்டியிருக்கும், அல்லது களஞ்சியத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அப்படியும் இல்லாவிட்டால் அந்த மொழி இரண்டு மொழிகளையும் அறிந்த ஒரு ஆசிரியரோ ஒரு மூத்தவரோ அல்லது ஒரு அறிஞரோ அவரின் வாயிலாக அந்த சொற்களை அறிந்து எழுத்து மூலமாக அவர் மொழிபெயர்ப்பார். ஆனால் உரைபெயர்ப்பின் போது அப்படி அல்ல. உரைபெயர்ப்பின் போது உடனடியாக இப்போ ஒருவர் பேசுகின்றார், அவர் பேசுகின்ற விஷயத்தை உடனடியாக மற்ற மொழியிலே பெயர்க்க வேண்டும், உரைபெயர்க்க வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான வேறுபாடு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அர்த்தம் தெரியாத வார்த்தைகளுக்கு வந்து ஆசிரியர்களோ அல்லது வந்து அறிஞர்களோ அல்லது மூத்தவர்களிடம் வந்து நாங்கள் அதற்குரிய அர்த்தத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ மறுபடியும் வந்து அதே விஷயத்தை வந்து நான் திருப்பி ஒரு கோடிட்டு வந்து கேட்க வந்து ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உரை பெயர்க்கின்ற போது அர்த்தம் தெரியாத வார்த்தை பிரயோகங்கள் அதில் வந்து காணப்படுகிறது. எனவே அது ஆசிரியர்களிடம் அல்லது மூத்த அறிஞர்கள் அல்லது பாண்டித்தியம் பெற்ற மொழி சார்ந்த விஷயங்களில் அல்லது உரைபெயர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாண்டித்தியம் பெற்றவர்களிடம் அதை வந்து கேட்டு அறிந்து அதை வந்து நம்ம முழுமைப்படுத்துறது அல்லது செம்மைப்படுத்துறது சரியாது. அப்படி செய்ய முடியாது. ஏனெனில் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகின்றீர்கள், நீங்கள் தமிழ் மொழியிலே பேசுகின்றீர்கள். நீங்கள் பேசி முடிந்த உடனேயே உரைபெயர்ப்பாளர் அதை சிங்களத்திலோ, நீங்கள் தமிழில் பேசினால் சிங்களத்திலோ அல்லது ஆங்கிலத்திலோ அதை பெயர்க்க வேண்டும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அறிஞர்களோ அல்லது அகராதிகளையோ உசாவ முடியாது. எனவே இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தமிழ் மொழியிலே நாங்கள் கூறுவதுண்டு, பானையில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று. அதாவது பானையில் சோறு இருந்தால்தான் அகப்பையில் கிண்டி எடுத்து பரிமாறலாம் அல்லது தான் உன்னை தன்னுடைய பாத்திரத்திலே போடலாம். ஆகவே இந்த உரைபெயர்ப்பு செய்கின்ற போது இந்த இரண்டு மொழிகளிலும் உள்ள சொற்கள், அதை நாங்கள் சொற்களஞ்சியம் என்று சொல்கின்றோம். அந்த சொற்களஞ்சியம் எங்களுடைய மூளையில் பதிந்து இருக்க வேண்டும். அதாவது இரண்டு மொழிகளிலும் உள்ள சொற்கள் பதிந்து இருக்க வேண்டும். ஆகவே உரைபெயர்ப்பு செய்கின்ற போது மூல மொழியில் சொல்லப்பட்ட விஷயத்தை இலக்கு மொழியில் சொல்ல வேண்டும். ஆகவே உரைபெயர்க்கின்ற போது எவருடைய துணையும் நாட முடியாது. ஆனால் உரைபெயர்ப்பை கற்கின்ற போது ஆசிரியரிடம் கேட்கலாம் அல்லது அகராதிகளையும் பார்க்கலாம். ஆனால் உரைபெயர்ப்பு நடைமுறையிலே ஈடுபடுகின்ற போது நாங்கள் எவரிடமோ கேட்க முடியாது, அந்த பேச்சாளரிடம் கூட கேட்க முடியாது. உடனடி அவர் அந்த பானையில் இருக்க வேண்டும் சோறு. அப்படி சோறு பானையில் இல்லாவிட்டால் பிரச்சனை அதுதான். இப்போது ஒரு உரைபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து இலங்கையில் எந்தெந்த துறையில் அவங்களுடைய வகிபங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் நான் இந்த 3 மொழிகளையும் கையாள்கின்றேன். என்னுடைய முதல் மொழி தமிழ் மொழி, 2ஆம் மொழி சிங்களம், 3ஆம் மொழி ஆங்கிலம். ஆனால் ஆங்கில இலக்கியத்தை நான் ஆழமாக கற்றுணர்ந்தவன் அல்ல. ஆனால் சிங்களம் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் இலக்கியமும் இலக்கணமும் ஓரளவு அறிந்தவன். ஏனெனில் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல முடியாது. ஏனெனில் மொழி என்று சொன்னால் அது ஒரு சமுத்திரம் போன்றது. அல்லது கடற்கரையிலே நாங்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து எனக்கு எல்லாம்
கடல் மண்ணை பற்றி தெரியும் என்று நான் சொல்ல முடியாது. அதே போலத்தான் இந்த மொழி என்ற துறையும் ஒரு மிகவும் பரந்த ஒரு துறை. ஓரளவு ஒரு கைப்பிடி மண்ணளவு எனக்கு தெரியும். அப்படித்தான் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். உரைபெயர்ப்பாளர்கள் வந்து இலங்கையில் எந்தெந்த துறையில் வந்து இருக்கிறாங்க? இப்போ உரைபெயர்ப்பாளர்கள் என்று சொல்கிற போது எங்களுடைய நாட்டிலே அரசியலமைப்பின்படி பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட பின்பு அவர் சிங்கள மொழியில் உரையாற்றலாம், அல்லது தமிழ் மொழியில் உரையாற்றலாம், அல்லது ஆங்கில மொழியில் உரையாற்றலாம். ஆகவே அவர் எந்த மொழியில் உரையாற்றுகின்றாரோ அதே நேரத்தில் சமகாலத்தில் அவருடைய உரை ஏனைய 2 மொழிகளிலும் பெயர்க்கப்பட வேண்டும். உதாரணமாக சிங்கள மொழியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றுகின்றார் என்றால் அதே நேரத்தில் அவருடைய உரை தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரைபெயர்க்கப்பட வேண்டும். அப்படி உரைபெயர்ப்பதற்கு உரைபெயர்ப்பாளர்கள் இல்லாவிட்டால் அல்லது அதிலே ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் உடனடியாக பாராளுமன்றத்தில் உள்ள இன்னுமொரு உறுப்பினர் எழுந்து சொல்லலாம், பாராளுமன்றத்தில் இப்போது பேசப்படுகின்ற மொழி எனக்கு புரியவில்லை, அது மொழிபெயர்க்கப்படவில்லை, அல்லது உரைபெயர்ப்பு கருவிகளிலே பிரச்சனை இருக்கின்றது, உடனடியாக சபையை ஒத்திவைக்குமாறு சபாநாயகரிடம் கேட்கலாம். ஆகவே அந்த அளவுக்கு இந்த உரைபெயர்ப்பு என்பது பாராளுமன்றத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் உள்ள நிலைய கட்டளைகளின்படி ஒரு உறுப்பினர் பேசுகின்ற மொழி அந்த நேரத்திலே உடனடியாக உரைபெயர்க்கப்படாவிட்டால் ஏதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், அல்லது மனித வளம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், உடனடியாக சபை ஒத்திவைத்து அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்தபடியாக நாங்கள் மாகாண சபைகளை எடுத்துக்கொள்ளலாம். மாகாண சபைகளிலும் கூட இந்த உரைபெயர்ப்பு இடம்பெற்று வருகிறது. அடுத்து நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள், மாநகர சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், அங்கும் உரைபெயர்ப்பு அவசியப்படுகின்றது. அதே போல் ஜனாதிபதி அலுவலகத்திலும் உரைபெயர்ப்பு கட்டாயம் தேவைப்படுகின்றது, அங்கும் இது கட்டாயமாக இருக்கிறது. அதை விட எங்களுடைய நாட்டிலே பல அரங்குகள் இருக்கின்றன, அல்லது சேலமர்வுகள் இடம்பெறுகின்றன. அப்படியான இடங்களிலும் இந்த உரைபெயர்ப்பு கட்டாயம் இடம்பெறுகிறது. எனவே உரைபெயர்ப்புக்கு ஒரு பாரிய பற்றாக்குறை தான் இலங்கையில் இருக்கின்றது. ஏனெனில் எங்களுடைய கல்வி திட்டத்தில் இந்த சிங்கள மாணவர்கள் சிங்கள மொழி மூலம் அவர்கள் முதல் பாலர் வகுப்பிலிருந்து 5ஆம் வயது வரை தங்களுடைய தாய்மொழியிலே பல்வேறு சொற்களை கற்றுக்கொள்கின்றார்கள். அதன் பின்பு 1ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரை தங்களுடைய தாய்மொழியில் கற்றுக்கொள்வதோடு ஏனைய பாடங்களையும் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே கற்றுக்கொள்கின்றார்கள். இந்த 2வது மொழி என்பது கூடிய பரிச்சயம் கொண்ட ஒரு மொழியாக செயற்படவில்லை. ஆனால் சில பாடசாலைகளில் அதற்கு ஏற்ற தகைமைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இந்த உரைபெயர்ப்பு துறை என்று வருகிற போது சில சிக்கல்கள், தடைகள் இருந்து வருகின்றன. மற்றது எல்லோருக்கும் உரைபெயர்ப்பை கற்பிக்க முடியாது. ஏனெனில் உரைபெயர்ப்பு என்று சொல்கின்ற போதே அங்கு ஒரு பேச்சாற்றலும் தேவை. சில பேர் மிகவும் சிறந்த முறையிலே மொழிபெயர்ப்பு செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு பேச வராது. அப்படி என்றால் அவர் ஒரு உரைபெயர்ப்பாளராக தன்னை உருவாக்கி கொள்ள முடியாது. ஆகவே இந்த விஷயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இலங்கையினுடைய அரசியலமைப்பில் வந்து உரைபெயர்ப்பாளர்களுடைய வகிபங்கு எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது, அவங்களுடைய தேவை வந்து எவ்வளவு தூரம் வந்து காணப்படுகிறது. ஐயா சொன்ன மாதிரி இப்போது நிறைய பேர் இந்த துறைக்குள்ளேருந்து இருக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறையாக வந்து இருக்கிறது என்ற விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு உரைபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த துறைக்குள்ளே வர்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன தகுதிகள் வந்து இருக்கும்? அடிப்படையிலே இந்த அவர் என்னென்ன மொழிகளை தேர்ந்தெடுக்கின்றாரோ, இப்போ உதாரணமாக சிங்களம், தமிழ் ஆகிய துறைகளில் உரைபெயர்ப்பு செய்ய ஒருவர் தெரிவு செய்வதாக இருந்தால் அவருக்கு சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். சிங்கள மொழி என்பது சாதாரணமாக பேச்சாற்றல் மாத்திரமல்ல, அவருக்கு அந்த மொழியினுடைய இலக்கியம் தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியினுடைய இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் அந்த மொழியினுடைய கலாச்சாரம், பண்பாடு பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதே போல் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் அவர் அதே சம அறிவுடையவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான்
அவர் ஒரு சிறந்த உரைவேற்பாளராக உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக சிங்கள மொழியிலே ஒரு பௌத்த தேரர் வருகிறார் என்று சொன்னால் ஹாமுதுரு வடினவா என்ற சொல்லைத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம், இனவா என்ற சொல்லை பயன்படுத்துவது இல்லை. அப்போ இந்த மரபு ஒரு பௌத்த கலாச்சாரத்தினுடைய மரபு. ஆகவே அந்த மரபு தெரியாமல் ஹாமுதுரு இனவா என்று பாவிக்க முடியாது. ஹாமுதுரு வடினவா, ஹாமுதுரு கிலன் பச வளர்ந்தனவா, ஹாமுதுரு செத்தப்பெனவா, ஹாமுதுரு ஸ்நானியக்கரணம். அப்படி அவர் செய்கின்ற செயல்களுக்கு சில சொற்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் கலாசார சொற்கள் என்று சொல்கின்றோம். இந்த கலாசார சொற்கள் அந்தந்த மொழிக்கு வித்தியாசப்படுகின்றன, வேறுபாடு அடைகின்றன. இவற்றையும் உரைவேற்பாளர் அறிந்திருக்க வேண்டும். உரைபெயர்ப்பாளருடைய வகிபங்குன்றது ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு மொழி சார்ந்த விஷயம், அந்த மொழிக்குள் இருக்கிற கலாச்சாரம், சமயம், அவங்க பின்பற்றுகின்ற நடைமுறைகள், அதோடு தொடர்புபட்ட வார்த்தை பிரயோகங்களை அவர் உரைபெயர்ப்பு செய்கின்ற நேரத்தில் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இதில் இன்னும் ஒரு கேள்வி இந்த உரைபெயர்ப்பில் ஏதாச்சும் வகைகள் காணப்படுதா? ஆம். இப்போ உரைவேற்பு என்று சொல்கின்ற போது இப்போ அடுத்தடுத்து செய்யும் உரைவேற்பு என்று சொல்வார்கள், கன்சிக்யூட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்வார்கள். இப்போ ஒருவர் 5 நிமிடங்கள் பேசுகின்றார். உதாரணமாக சிங்கள மொழியிலே ஒருவர் 5 நிமிடங்கள் பேசுகின்றார். அவர் 5 நிமிடங்கள் பேசி முடிந்தவுடன் 6வது நிமிடத்தில் இருந்து 10வது நிமிடம் வரை அவருடைய உரை அடுத்த மொழியிலே மொழிபெயர்க்கப்படுகின்ற போது அந்த உரைவேற்பாளர் மூல மொழியிலே பேசிய அந்த உரையை அவதானித்து அங்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டன என்பதை ஞாபகத்தில் வைத்திருந்து அதை உரைவேற்க வேண்டும். அப்படி அவருக்கு அதை ஞாபகத்தில் வைத்திருப்பதில் கஷ்டங்கள் இருந்தால், இப்போ உதாரணமாக ஒரு பேச்சாளர் பேசுகின்ற போது ஆண்டுகளை குறிப்பிடுவார், அல்லது புவியியல் பிரதேசங்களை குறிப்பிடுவார், அல்லது பெயர்களை, அரச தலைவர்களை பற்றி குறிப்பிடுவார். அப்படி குறிப்பிடுகின்ற போது உரைவேற்பாளருக்கு எல்லா விடயங்களும் ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாவிட்டால் அவர் ஒரு சின்ன ஏட்டிலே, அதாவது இப்போ பொக்கெட் டயரிஸ் என்று இருக்கின்றது, அதிலே மேலூட்டமாக குறித்து கொண்டு அதையும் அவதானித்து கொண்டு அவர் என்ன பேசினார் என்பதை அவதானமாக கேட்டு அதை அடுத்து மொழிபெயர்க்க வேண்டும். இந்த அடுத்தடுத்த உரைவேற்பு இலங்கையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், அரசியல் மேடைகளிலே இது இடம்பெறுகிறது. உதாரணமாக ஜனாதிபதி ஒரு யாழ்ப்பாணத்துக்கு போய் அவர் சிங்கள மொழியிலே பேசுவார். அவர் முழுவதும் பேச மாட்டார், அவருடைய உரையின் ஒவ்வொரு பகுதியாகத்தான் பேசுவார். அப்போ முதலாவது பகுதி பேசி முடிந்தவுடன் உரைவேற்பாளர் அந்த முதலாவது பகுதியை தமிழ் மொழியிலே உரைவேற்பார். அடுத்த 2வது பகுதியை அவர் பேசிய பின்பு 2வது பகுதியை பேசுவார். இப்படியாக அடுத்தடுத்து மேற்கொள்ளும் உரைவேற்பு என்று இதனை சொல்வார்கள். கன்சிக்யூட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அனுகாமி பாஷண பரிவர்த்தனை என்று சிங்களத்திலே சொல்வார்கள். அது ஒரு முறை. ஆகவே அடுத்தடுத்து செய்யும் உரைவேற்பு. இப்போ ஒருவர் உரையாற்றுகின்றார் மூல மொழியில், அவருடைய உரை அடுத்தடுத்து மேற்கொள்கின்ற உரைவேற்பின் மூலம் மற்றைய மொழியிலே உரைபெயர்க்கப்படுகின்றது. இந்த அடுத்தடுத்து மேற்கொள்ளப்படுகின்ற உரைபெயர்ப்பு உரைபெயர்ப்பினுடைய இன்னொரு வகை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய வகை இருக்குது, அதை பற்றி நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த அடுத்தடுத்து மேற்கொள்ளப்படுகின்ற உரைபெயர்ப்பில் இருக்கிற சாதக பாதகமான விஷயங்கள் என்ன? சாதகமான விடயம் என்னவென்றால், இப்போ ஒருவர் சிங்கள மொழியில் உரையாற்றுகின்றார். அவருடைய உரை சபையோர் எல்லோருக்கும் கேட்கின்றது. அடுத்தபடியாக அது தமிழ் மொழியிலே உரைபெயர்க்கப்படுகின்றது. அந்த உரையினையும் சபையோர் எல்லோரும் கேட்கின்றார்கள். ஆகவே அந்த சபையில் உள்ள சிங்கள மொழி தெரிந்தவர்களும் தமிழ் மொழி தெரிந்தவர்களும் சம நேரத்திலே இந்த 2 மொழிகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 2 மொழிகளையும் கேட்கின்ற போது அந்த சபையிலே இருப்பார்கள் சிங்களம் தமிழ் 2 மொழியும் தெரிந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த உரைவேற்பு சரியாக இடம்பெற்றதா இல்லையா என்பதை அவர்கள் அவதானித்து அதில் ஏதாவது தவறுவிட்டால் அல்லது குறை ஏற்பட்டால் அதை சுட்டி காட்ட முடியும். அது ஒரு சாதகமான அம்சம். அடுத்து
பாதகமான அம்சம் என்றும் சொல்ல முடியாது. ஏனெனில் 2 மடங்கு நேரம் எடுக்கும். இப்போ உதாரணமாக பேச்சாளர் 5 நிமிடங்கள் பேசினால் உரைபெயர்ப்புக்கும் 5 நிமிடங்கள் எடுக்கும். அது ஒரு உண்மையிலே இந்த நேரத்தோடு காலத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே இப்படி 5 நிமிடம் பேசிய ஒரு உரையை இன்னும் ஒரு 5 நிமிடம் மொழிபெயர்ப்புக்காக ஒதுக்க முடியுமா, அதற்கு காலம் இருக்கிறதா என்ற பல பிரச்சனைகளும் இந்த உரைபெயர்ப்பின் போது ஏற்படுவதற்கு இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாதகமான அம்சம் என்று சொல்கின்ற போது, இந்த உரைபெயர்ப்பு செய்கின்ற போது உரைபெயர்ப்பாளர் பேச்சாளருடைய அந்த உரையை நன்கு அவதானமாக கேட்க வேண்டும். அப்படி அவர் அவதானமாக கேட்காவிட்டால் அவருடைய கவனம் திசை திரும்பிவிட்டால் அவரால் உரைபெயர்க்க முடியாமல் போய்விடும். இப்போ உதாரணமாக உரைபெயர்ப்பாளருடைய மிகவும் நெருக்கமான உறவினர் வைத்தியசாலையிலே ICU என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். உடனே அவருடைய எப்போதும் அவருடைய மனம் அந்த விஷயம் தொடர்பாகத்தான் வேலை செய்து கொண்டே இருக்கும். அப்படியான நேரத்திலே அவர் உரைபெயர்க்க முற்பட்டால் அந்த பேச்சாளர் பேசிய அனைத்து விடயங்களையும் அவர் உள்வாங்கி கொண்டிருக்க மாட்டார். ஆகவே அந்த உரைபெயர்ப்பிலே பல சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அவதானம் மிகவும் முக்கியம். அந்த கவனம் திசை திரும்பினால் உரைபெயர்ப்பிலே பல சிக்கல்கள் பிரச்சனைகள் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து உதாரணமாக பேச்சாளர் ஒரு தன்னுடைய உரையிலே ஒரு இடத்திலே சபையோர் சிரிக்கின்றார்கள். உரைபெயர்ப்பாளர் உரைபெயர்க்கின்ற போதும் அந்த சிரிப்பு ஏற்பட வேண்டும் அல்லது அந்த கவலை ஏற்பட வேண்டும். அந்த வகையிலே பேச்சாளருடைய உணர்வுகளை இந்த உரைபெயர்ப்பாளர் சரியாக எடுத்து கூறக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பேச்சாளர் மிகவும் ஆக்ரோஷமான முறையிலே பேசுகின்றார், உரைபெயர்ப்பாளர் மிகவும் சாதுவான முறையிலே உரைபெயர்க்கின்றார் என்று வைத்துக்கொள்ளும். அப்போது அந்த அவருடைய உரை மூல உரையை எப்படி அந்த சபையில் உள்ளவர்கள் கேட்டார்களோ அல்லது அதனை அனுபவித்தார்களோ அதே அனுபவம் இந்த உரைபெயர்ப்பின் போது ஏற்பட மாட்டாது. ஆகவே இந்த விஷயத்திலும் உரைபெயர்ப்பாளர் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இதில் அந்த அடுத்தடுத்து உரைபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றிருந்த நேரத்தில் ஒரு உரைபெயர்ப்பாளர் அதை தவறான முறையில் வந்து உரைபெயர்த்து சமூக ஊடகங்களில் அது கொஞ்சம் ஒரு பேசு பொருளானது, ஒரு கேலிக்குரியதாக வந்து மாற்றப்பட்டது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த அடுத்தடுத்த உரைபெயர்ப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து வர்றார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி ஒரு மேடையில் வந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு தமிழ் பேசுகின்றவர்கள் வந்து மக்கள் முன்னாடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழில் அவர் உரைபெயர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய ஒரு தகமை அப்படின்னு சொன்னால் என்னது? அந்த உரைபெயர்ப்பாளரை பொறுத்தவரையில் உரைபெயர்ப்பாளர் பேச்சாளருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கவும் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டுதான் தன்னுடைய உரையை நிகழ்த்த வேண்டும். உதாரணமாக பேச்சாளர் உரைபெயர்ப்பாளர்களுடைய கருத்துக்கு மாறான கருத்துக்கள் கொண்டவராக இருக்கலாம் அல்லது மாறான அரசியல் சிந்தனை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் உரைபெயர்ப்பாளர் அந்த உரைபெயர்ப்பு செய்கின்ற போது உரைபெயர்ப்பாளராக கடமையாற்ற வேண்டுமே ஒழிய பேச்சாளர் என்ன பேசுகின்றார், என்ன விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார், என்ன விஷயங்களில் அவர் உணர்ச்சி வசப்படுகின்றார் என்ற விஷயங்களையும் அவதானிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு சிறந்த உரைபெயர்ப்பாக முடியாது. அதே நேரத்தில் பேச்சாளர் பேசுகின்ற அனைத்து விடயங்களையும் மிகவும் கூர்மையாக அவதானமாக அவர் கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவரால் அந்த உரைபெயர்ப்பை சரியாக செய்ய முடியாது. உதாரணமாக எங்களுடைய நாட்டிலே பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபாடுகள் இருக்கின்றன, மொழி பாவனையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்போ யாழ்ப்பாணத்திலே உரையாற்றுகின்ற போது பேசுகின்ற அந்த வழக்கு அல்லது அந்த பேச்சு வழக்கம், மலையகத்திலே பேசுகின்ற பேச்சு வழக்கம், கிழக்கு மாகாணத்திலே பேசப்படுகின்ற பேச்சு வழக்கம் அல்லது தென்னிலங்கையிலே பேசுகின்ற பேச்சு வழக்குக்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு உரைபெயர்ப்பாளர் எப்போதும் இந்த அனைத்து வேறுபாடுகளையும் அறிந்தவராக இருக்க வேண்டும்.
எனவே உரைவேற்பாளர் அடிக்கடி உரையாடல்களை வானொலியோ அல்லது தொலைக்காட்சி மூலமாகவோ மிகவும் அவதானமாக கேட்க வேண்டும். அதாவது உச்சரிப்பு உண்மையிலே வித்தியாசப்படும். ஒரு இடத்திலே சொல்லப்படும். இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே சொல்வார், நான் பேய்ந்து வாரன். இப்போ பேய்ந்து வாரன்டா பின்பு வருகிறேன் என்பதுதான் பொருள். அப்போ பேய்ந்து என்ற சொல் ஒருவருக்கு புரியாவிட்டால் அவர் வேறு விதமாக மொழிபெயர்த்து விடுவார். அல்லது இடங்கள் சம்பந்தமான விடயங்கள், இப்போ யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அல்லது மலையகத்திலே இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு இடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. அல்லது தென்னிலங்கையிலே அப்போ இந்த வேறுபாடும் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு உரைபெயர்ப்பாளர் மொழி 2 மொழிகளையும் கற்று தேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த என்ன பொருளிலே பேசப்படுகின்றதோ அந்த பொருள் சார்ந்த அறிவும் கட்டாயமாக அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சிறந்த உரைபெயர்ப்பாளராக தன்னுடைய கடமையை செய்ய முடியும். இந்த உரைபெயர்ப்பில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வகைகள் வந்து காணப்படுகிறது. அதில் அடிக்கடி அதாவது அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்து உரைபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு வகை, அதில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இதில் இன்னொரு விஷயம் அல்லது இன்னொரு வகை அப்படின்னு சொல்லப்படுகின்றது சமகால உரைபெயர்ப்பு. இந்த சமகால உரைபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் என்னென்ன தன்மைகள் எல்லாம் காணப்படுது? இப்போ இந்த சமகால உரைபெயர்ப்பு என்ற விடயமே உண்மையிலே உலகத்திலே அந்த 2வது உலக மகா யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும், ஹிட்லருடைய பல கொடுமையான விடயங்கள் இடம்பெற்றன. இப்போ ஹிட்லருடைய படையை எடுத்துக்கொண்டால் அந்த படையிலே தனியாக ஜெர்மன் போர் வீரர்கள் மாத்திரம் அல்லது இராணுவ வீரர்கள் இடம்பெறவில்லை. இத்தாலிய வீரர்கள் இருந்தார்கள், ஏனைய ஹிட்லருக்கு சார்பான பலர் ஜப்பான் வீரர்கள் இருந்தார்கள், அப்படி பலர் இருந்தார்கள். ஆகவே இந்த நியூரன்பர்க் இந்த விசாரணை என்று ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விசாரணையின் போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு மொழிகளை பேசுகின்றவர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த அடுத்தடுத்து மேற்கொள்கின்ற உரைபெயர்ப்பு செய்ய துணிந்திருந்தால் பல வருடங்கள் எடுத்திருக்கும். எனவே தான் இந்த 2வது உலக மகா யுத்தத்தின் பின்பு இந்த நியூரன்பர்க் என்று சொல்லக்கூடிய வழக்கு விசாரணையின் போது இந்த சமகால உரைபெயர்ப்புக்கு தேவையான கருவிகள் உண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்டன. சமகால உரைபெயர்ப்பின் போது பேச்சாளர் ஒரு இடத்திலிருந்து பேசுவார். அவருடைய பேச்சை உரைபெயர்ப்பாளர் ஹெட்ஃபோன்ஸ் வழியாக கேட்டு உடனடியாக அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோனுக்கு முன்னால் அவர் தொடர்ந்து அந்த உரையை பெயர்த்து கொண்டே இருப்பார். உதாரணமாக பேச்சாளர் முதல் 5 நிமிடங்களில் பேசினால் அதே 5 நிமிடங்களில் உரைபெயர்ப்பாளரும் பேசி முடிக்க வேண்டும். ஆனால் அடுத்தடுத்து உரைபெயர்ப்பின் போது முதல் 5 நிமிடங்களில் பேச்சாளர் பேசுவார், அடுத்த 5 நிமிடங்களில் உரைபெயர்ப்பு இடம்பெறும். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். மற்றது சமகால உரைபெயர்ப்பின் போது அந்த மொழி வந்து கரை உரண்டோடணும். அதாவது ஒரு இடத்தில் நின்றால் தற்செயலாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு சொல் அல்லது ஒரு விஷயம் புரியாமல் உரைபெயர்ப்பாளர் நின்றால் உடனே நிற்கும். அதுக்கு அடுத்து அவர் இன்னும் 10 சொற்களை பேசியிருப்பார். அப்போ அதுவும் அவருக்கு பிடிபட முடியாது. இந்த சிக்கல் இருக்கிறது. ஆகவே இந்த இணைவேக உரைபெயர்ப்பு என்றும் இதை சொல்வார்கள். இந்த சமகால உரைபெயர்ப்பை பேச்சாளர் எந்த வேகத்தில் உரையாற்றுகின்றாரோ அதே வேகத்திலே உரைபெயர்ப்பாளரும் உரைபெயர்க்க வேண்டும். எனவே அவருடைய மூளையில் இந்த தான் உரைபெயர்க்கின்ற மொழி ஓட்டமாக ஒரே அந்த சொற்கள் உடனடியாக கரை புரண்டு ஓடணும். அப்படி ஓடாவிட்டால் அந்த உரைபெயர்ப்பை செய்ய முடியாது. ஆனால் அடுத்தடுத்து உரைபெயர்க்கின்ற போது ஓரளவு அவர் யோசிக்கலாம். இப்போ பேச்சாளர் பேசுகின்ற போதே அவர் என்ன பேசுகின்றார் என்ற விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய மொழியிலே அதனை மூளையிலே மொழிபெயர்த்து அதனை அடுத்து சொல்லலாம். ஆனால் சமகால உரைபெயர்ப்பில் அப்படி செய்ய முடியாது. எனவே இது ஒரு முக்கியமான அம்சம். அதே நேரத்திலே பேச்சாளர் 5 நிமிடங்கள் பேசினால் அந்த 5 நிமிடங்களுக்குள் உரைபெயர்ப்பாளர் உரையை முடித்து விடுவார். இந்த உரைபெயர்ப்பில் இன்னும் ஒரு வகை வந்து காணப்படும், இந்த முணுமுணுத்து உரைபெயர்க்கிறது. இந்த முணுமுணுத்து விஸ்பர்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் கண்டிருப்பீர்கள், இலங்கையில் இப்போ எங்களுடைய ஜனாதிபதி வடமாகாணத்திற்கு போய் உரையாற்றுவார். அவர் ஆற்றுகின்ற உரை அடுத்தடுத்து உரைபெயர்க்கப்படும். ஆனால் அவர் அந்த சபையிலே அமர்ந்திருக்கிற போது தமிழிலே எல்லாரும் பேசுவார்கள்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள். அப்போ இவருக்கு ஒன்றும் புரியாது. ஆகவே அவருடைய பக்கத்தில் உரைவேற்பாளர் இருந்து அவருடைய காதோடு காதாக என்ன அங்கே பேசப்படுகின்றது என்பதை அவர் தொடர்ந்து சமகால உரைவேற்பின் மூலம் செய்து கொண்டே இருப்பார். அது அந்த காதோடு காதாக செய்கின்ற ஒரு உரைவேற்பாக இருக்கின்ற காரணத்தினால் இதை முணுமுணுத்து செய்கின்ற உரைவேற்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் சமகால உரைவேற்பு தான் இடம்பெறுகின்றது. அப்படி இல்லாவிட்டால் ஜனாதிபதி இறுதி உரையை நிகழ்த்துகின்ற போது சபையில் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர் உரையாற்ற தொடங்கினால் அங்கு ஒரு பெரிய சபையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக அல்லது ஒரு தூதுவர் ஆலயத்தில் உள்ள ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு தூதுவர் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றார். அந்த சபையிலே தமிழிலே உரையாற்றப்படும். அங்கு என்ன கதைக்கின்றது என்பது பற்றி தூதுவருக்கு தெரிய வேண்டும். எனவே அவருடைய பக்கத்தில் அமர்ந்து உரைவேற்பாளர் காதோடு காதாக என்ன நடக்கின்றது என்று சொல்வார். அதன் பின்புதான் இந்த தூதுவர் ஆங்கிலத்திலே பேசுகின்ற போது அங்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தொகுத்து அவருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அந்த உரையை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு வகை வந்து காணப்படுகிறது, அஞ்சலோட்ட உரைபெயர்ப்பு அப்படின்னு சொன்னால் என்ன? அஞ்சலோட்டம் என்று சொன்னாலே இந்த ரிலே ரேஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் 2 பேரும் ரிலே ரேஸில் பங்கு பெற்றுகின்றோம். அந்த ஆரம்ப இடத்திலிருந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் 2 பேரும் தடியை எடுத்துக்கொண்டு ஓடினோம். அடுத்த இடத்தில் இன்னும் 2 பேர் இருப்பார்கள். அவர்கள் எங்களுடைய தடிகளை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். இந்த ரிலே இன்டர்பிரிட்டேஷன் என்பது இப்போ உதாரணமாக ஒரு கூட்டத்திலே சீன மொழியில் ஒருவர் உரையாற்றுகின்றார். சீன மொழி இலங்கையில் எல்லோருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, கணவருக்கு தெரியாது. ஆனால் அந்த சீன மொழியில் பேசுகின்ற பேச்சு ஆங்கிலத்திலே உரைவேற்கப்படும். அப்போ அந்த ஆங்கில உரையை பின்பற்றி நான் தமிழிலும் இன்னும் ஒருவர் சிங்களத்திலும் உரைவேற்கலாம். அதன் காரணமாகத்தான் இதை அஞ்சலோட்ட உரைவேற்பு என்று சொல்வார்கள், ரிலே இன்டர்பிரிட்டேஷன். அது மிகவும் அபூர்வமாகத்தான் நடக்கும். அந்த உரைவேற்பாளருக்கு புரியாத ஒரு மொழியில் பேசினால் அந்த மொழியை அவருக்கு புரிந்த மொழியில் அந்த மொழிபெயர்க்க சொல்லி அந்த மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி தான் செய்வார். ஆனால் இதில் உள்ள குறைபாடு என்னவென்றால் தற்செயலாக அந்த சீன மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு உரைவேற்கின்றவர் ஏதாவது தவறுவிட்டால் அந்த தவறை இந்த சிங்களத்திலும் தமிழிலும் செய்வார்கள். அப்போ அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். அந்த குறைபாடு இருக்கிறது இந்த விஷயத்தில். இந்த உரைபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் வந்து மிக முக்கியமாக நீதிமன்ற உரைபெயர்ப்பு சமகாலத்தில் இருந்தாலும் சரி, முன்னர் இருந்தாலும் சரி, அது ஒரு மிக முக்கியமாக வந்து பார்க்கப்படுகிறது. எனவே நீதிமன்ற உரைபெயர்ப்புக்கு நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட உரைபெயர்ப்பினுடைய வகைகளுக்கும் என்ன வித்தியாசம் வந்து காணும்? நீதிமன்றங்களில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு குற்றம் சார்ந்த ஒரு விடயம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வரும். உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிற போது அது பகிரங்கமாக எல்லோருக்கும் கேட்க வேண்டும். இப்போ ஒரு சாட்சி சொல்கின்றார், இவரை நான் இந்த உடையிலே கண்டேன், இவர் கொலை செய்வதற்கு முன்பாக என்று சொன்னால் அவருடைய கூற்று அந்த சபையில் உள்ள எல்லோருக்கும் கேட்க வேண்டும். அப்போ அவர் சொன்ன விஷயத்தை அந்த நீதிமன்றத்திலே முட்லிய என்று சொல்லக்கூடிய உரைவேற்பாளர் இருப்பார், அவர் மற்ற மொழியிலே உரைவேற்பார். இப்போ இலங்கையிலும் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அநேகமான முறைப்பாடுகள் சிங்கள மொழியில்தான் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், போலீஸார், இராணுவத்தினர் எடுத்து சொல்வார்கள். ஆகவே அவர் சொன்ன விஷயமும் பகிரங்கமாக நீதிமன்றத்திலே சொல்லப்படும். ஆகவே உரைவேற்பாளர் அவர் சொன்ன விஷயத்தை அந்த நீதிமன்றத்தில் உள்ள அனைவரும் கேட்கத்தக்கதாக அவரும் அதை மற்ற மொழியிலே உரைவேற்பார். அப்போ அங்கு அடுத்தடுத்து மேற்கொள்கின்ற உரைவேற்பு தான் இடம்பெறும். ஆனால் சில சமயங்களிலே இந்த ஆணைக்குழுக்கள், ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் போன்ற நீதி விசாரணை செய்கின்ற விசாரணை மன்றங்களிலே சமகால உரைவேற்பும் இடம்பெறும். ஆனால் சாதாரணமாக இலங்கையில் நீதவான் நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது மேல் நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம். இந்த நீதிமன்றங்கள் அனைத்திலும் இந்த உரைவேற்பு அடுத்தடுத்து செய்கின்ற உரைவேற்பு தான் இடம்பெறுகிறது. உரைபெயர்ப்பில் வந்து இருக்கக்கூடிய சாதக பாதகமான நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் எங்களோடு வந்து பகிர்ந்திருத்தீங்க. எனவே எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து அதில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி, வணக்கம்.